ஆனந்தி, குஜராத் மாநிலத்தில் ஒரு சில தேர்தல்களில் மட்டுமே போட்டியிட்ட சிறிய அரசியல் கட்சிகளுக்கு 4300 கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கும் ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அந்த சிறிய கட்சிகளுக்கு எப்படி வழங்கப்பட்டது, அந்த கோடிகள் எங்கே சென்றது என்பது குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்குமா, அல்லது இந்த மெகா மோசடியை மறைக்கும் வகையில் புதிய சட்டத்தையே இயற்றி மறைப்பார்களா என்ற கேள்வியை ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார். இந்த 4300 கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடை கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த லெட்டர் பேட் சிறிய கட்சிகளுக்கு 39 லட்சம் மட்டுமே அவர்கள் தேர்தலில் செலவு செய்ததாக தேர்தல் கணக்கும் காண்பித்திருக்கிறார்கள். இதை தேர்தல் ஆணையமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 4300 கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடை அந்த கட்சிகளுக்காக வழங்கப்பட்டதை எப்படி மறைக்கிறார்கள், ஏன் மறைக்கிறார்கள், அந்த தொகை எங்கே சென்றது என்று கேட்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இதற்கான ஆதாரத்தை தேர்தல் ஆணையம் கேட்குமா அல்லது கேட்காதா என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக நேற்றே அனைத்து ஊடகங்களிலும் குஜராத் மாநிலத்தில் உள்ள சிறிய கட்சிகள் பல ஆயிரம் கோடி ரூபாய் நன்கொடை பெற்றது, ஏன், எதற்கு, எப்படி என்று செய்திகள் வெளியாகி இருந்தன. இது குறித்து இன்று காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு மாநிலத்தில் உள்ள சிறிய கட்சிக்கு எதற்காக இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் தேர்தல் நிதி வழங்கப்பட்டது என்றும், இதனால் குஜராத் மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் பெருமளவு நிதி மறைமுகமாக மறைக்கப்பட்டு வாக்காளர்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு அது தேர்தல் வாக்குக்காக பணம் கொடுக்கப்பட்டு செலவழிக்கப்பட்டதா என்பது குறித்து விசாரித்து அது தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி இன்று வெளியிட்டுள்ள அந்த ட்விட்டர் செய்தியில் வலியுறுத்தியிருக்கிறார். ஆனந்தி.